ஹாய், திஸ் இஸ் பிரியா கவினாரி. இன்றைக்கி நம்ம பிரியா கவின் யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் பற்றின ஒரு டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது ஃபெஸ்டிவல்லாம் வந்துட்டுருக்கா, அப்கமிங் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வர ஆரம்பிக்க போகுது. ஆகஸ்ட் இன்றைக்கி டேட் எத்தனை? 13th. எஸ், 13th ஆகிடுச்சி. பார்த்திங்கன்னா அடுத்து செப்டம்பர் 7th விநாயகர் சதுர்த்தி. அவர் தாங்க பிள்ளையார் சொல்லி போட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாருன்னே சொல்லலாம். விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, தீபாவளி, ஸோ இப்படின்னு நமக்கு எல்லாமே ஒரு கோலாகலமான ஃபெஸ்டிவல் மந்த்னே சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஃபெஸ்டிவல் மந்த் வரப்போது நம்ம நினச்சாலே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிக் எக்ஸைட்மெண்ட் அண்ட் பிக் மூமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இயர் பை இயர் வர்றதா, பட் இருந்தாலும் ஒவ்வொரு இயருமே நம்ம அதை வந்து இன்னும் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், இன்னும் எப்படி நம்ம அதை வந்து இன்னும் கிராண்டாக அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி தான் நம்ம வந்து இயர் பை இயர் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த இயர் இப்படி பண்ணோம், லாஸ்ட் இயர் இப்படி பண்ணோம், நெக்ஸ்ட் இயரை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு விதமான ஐடியாஸில் வந்து இருப்போம். அந்த ஐடியாவில் ஒன் ஆஃப் த ஐடியா வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து போன வருஷம் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் எடுத்தோம், இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைச்சோம், சாரீ வாங்கினோன்னு இருக்கோம். திஸ் இயர் வந்து நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, சூப்பர் ஐடியாஸ் தான். தீபாவளிக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு அண்ட் சரஸ்வதி பூஜை எல்லாமே ஃபெஸ்டிவல் அப்கமிங்கில் இருக்கிறனால நம்மக்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா நிறையா வந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போவே நம்ம ஸ்டாக் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் மினிட்லலாம் ஸ்டாக் வந்து கொடுத்து முடியாதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து குயிக்காக போய்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாளாக எல்லாம் எங்கே இருந்தீங்க அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு இதாக இருக்கும் நமக்கு. மக்களே இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் ஆசைகளை வந்து அடக்கி வச்ச மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி போட்டு மேம் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள், ஏன்னா நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு அப்படின்னு டக்குன்னு மெசேஜ் வரும். யாருக்கு ஆன்சர் பண்ண என்ன பண்ணனே தெரியாத அளவுக்கு நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அந்தளவுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உண்மையிலே ஒவ்வொரு இயரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். உண்மையிலே நான்லாம் லாஸ்ட் இயரை பார்க்கும்போது திஸ் இயர்லாம் இடையிலே பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் மக்கள் மத்தியில். நம்ம நினைக்கும், நிறைய பேர் நினைப்பாங்க ட்ரெஸ்ஸுனாலே தீபாவளிக்கு மட்டும், பொங்கலுக்கு மட்டும் அப்படின்னு. எல்லாருமே பார்த்திங்கன்னா வெட்டிங் டே, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன், மொட்டை போடுற ஃபங்க்ஷன், கசின் வீட்டு ஃபங்க்ஷன், ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக சொல்லுவாங்க. மேம் இப்போ தானே மேம் ஒரு 10 days முன்னாடி வாங்கினீங்க, என்னாச்சு மேம் அப்படின்னு நான் கேட்பேன். மேம் அது இன்னொருத்தவங்க வீடு ஃபங்க்ஷனுக்கு, இது எங்கள் வீடு ஃபங்க்ஷனுக்கு மேம் அப்படிம்பாங்க. இப்போ செம்ம அப்டேட்டிங் ஆகிடுச்சுன்னு நினைப்பேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் சூப்பராக இன்ட்ரெஸ்டடாக எடுப்பாங்க. ஒரு நார்மல் டேஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற நம்ம மக்கள் அப்போ ஃபெஸ்டிவல் டைமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க அப்படின்றது எனக்கு உண்மையிலே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நானும் ஐ எம் வெயிட்டிங். என் கஸ்டமர்லாம் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. இப்போவே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் கலெக்ஷன் எனக்கு இது வேணும் மேம், எனக்கு இது வேணும், எனக்கு இது கன்ஃபார்மாக வேணும், நான் இதை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்குவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா வச்சுருப்பீங்க, இந்த இயர் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ உங்களில் அப்படி யாருக்காவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்டட் இருக்குன்னா நான் வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி கலெக்ஷன் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சீசன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாலே ஓவரால் எல்லாருமே பிஸியாக ஆரம்பிச்சிருவாங்க. இன்க்ளூடிங் டெய்லர் ஷாப் முதற்கொண்டு மெயினே அவங்க தான். டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு அடுத்தபடியே டெய்லர் ஷாப்பு, அந்த மாதிரி எல்லாமே பிஸியாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் முன்கூட்டியே பர்ச்சேஸ் பண்ணி டெய்லர்கிட்ட நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களும் அப்புறம் டிலே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ப்ளவுஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி டெய்லர் ஷாப்லேயுமே கொடுத்து சூப்பராக ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு குட்டி மெசேஜாகவே சொல்கிறேன். எல்லாமே பிஸியாக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன் பை ஒன்னாக மந்த் பறந்துருக்குன்னு தான் சொல்லுவோம், ஆனால் நாள் வந்து கடன்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் நாள் இருக்குல்ல அப்படின்னு மட்டும் யாரும் இது பண்ணாதீங்க. சொல்லுவோம், ஃபிங்கர் டிப்பில் தான் எல்லாமே கடன்னு போயிடும். ஸோ அப்படின்றப்போ யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுக்காக தான் நான் இது பண்ணேன். ஏன்னா இயர் பை இயர் நம்ம வந்து ஐடியா பண்ணுவோம், இந்த இயர் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். ஸோ திஸ் இயர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுக்கிறவங்களுக்கு நான் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் வந்து ஃபாலோ பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே பிடிச்சிருக்கோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க. அண்ட் மறக்காமல் நம்ம பிரியா கவின் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ ஸோ மச்.